ஜெர்மனியன் செந்தேன் மலரே. இந்த பாட்டையே பாடாம லவ் பண்ணிருக்கேன் நீ. வேற நிறைய பாட்டு பாடிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க தமிழ் அழகா பேசுறது. எனக்கு என்னன்னா இது எந்த மாநிலம் இந்த பொண்ணு அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கிறது. How are you? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கேனா? என்னப்பா எடுத்தோனே பக்குனே தமிழ்லாம் பேசுறீங்க. நீங்க எந்த ஊரு? நான் ஜெர்மனி இருந்து வந்தேன். 3 வருஷம் எங்க பாண்டிச்சேரியில கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இப்போ கட்டிட்டேன். கொஞ்சம் பேசுன்னு சொல்லிட்டு நல்லா பேசுறீங்களேம்மா. தம்பி ஏன் தமிழ்நாடு ரொம்ப பிடிச்சி போச்சு? எனக்கு அந்த ரிலேஷன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கலாச்சாரம் ரொம்ப பிடிக்கும். இவரே எப்படி பிடிச்சது? அவங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்காங்க. அவங்க நிறைய திங்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்காங்கல்ல. நீங்களும் தான் இருக்கீங்களே பாருங்க. இதுக்கு தான் வெளிநாட்டுல பொண்ணு கட்டணும். யார் ப்ரப்போஸ் பண்ணா? நான் மைண்ட்ல ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா அவங்க சொன்னாங்க. அவர் தான் சொன்னாப்ல. 5 வருஷம் ஆச்சுல. ஆனா சொல்றது கூட 5 இயர்ஸ்னு கூட சொல்லாங்க. இந்த பொண்ணு 5 வருஷம். பையன் தாலி கட்டதை பார்த்துட்டு தான் சாவேன்னு அந்த கிளவியெல்லாம் அப்படியே உசுர பிடிச்சிட்டு இருக்கோம். அப்படி சென்டிமெண்ட்ல வளர்ந்த ஒரு அம்மாவை பக்கத்து ரூம்ல வச்சு பூட்டி இருக்கீங்க. அந்த வளையல் தான் உங்களுக்கு மாங்கல்யம். இதுதான் மாங்கல்யம். அது மாமியார் தான் போட்டி விட்டணும். அது மாமியார் தான் போட்டு விடணுமா? மாமியாரை பார்க்க விடலையே. ஆனா இப்போ வந்து தமிழும் கத்துக்கினார் நல்லா. எங்க வீட்டுக்காரர் தான் அவர் தமிழ் எல்லாம் சொல்லி கொடுத்தது. மருமகள் கொல்கத்தா. ஆனா அவங்க கல்யாணம் சூப்பரா பண்ணாங்க. அந்த தாலி கட்டும்போது பார்க்கவே விடல. ஐயோ இது என்னடா கொடுமை சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்த விருந்தாளி மாதிரி நான் வெளியே உக்காந்துட்டு இருக்கேன். நான் பாட்டுன்னு தனியா இது என்ன இது இப்படி இருக்குன்ட்டு நான் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உள்ள வந்துட்டு பிறகு இவங்க வீட்டாண்ட இருக்கவங்க என்னை பார்த்துட்டு ஐயோ போவாதீங்க அவங்க பாஷையில சொல்லி என்னை இட்டுன்னு போய் பக்கத்து ரூம்ல உட்கார வச்சு அந்த மேரேஜை நான் வந்து வீடியோல தான் பார்த்தேன். போங்களேன். அந்த தாலி கட்டும்போது அம்மாக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷத்துல தான் திருஷ்டி வரும். அப்படி ஒரு நம்பிக்கை. ஆமாங்க. லவ் மட்டும் தான் அவன் பண்ணிருக்கான். மீதி அவ்வளோ வேலையும் உங்க மருமகள்கிட்ட. நான் வந்து இந்த ஸ்டேட்ல இருக்க இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன் இல்ல காதலிக்கிறேன்னு உங்க பையன் சொன்னப்ப எப்படி இருக்கு? ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறாங்க. பாஷை வேற ப்ராப்ளம். ஒரு மருமக எந்த கேரளா கோயில்ல இருந்து அப்ப எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. என்னன்னா சத்தம் போட்டு ஏமா நீ இப்படி பண்ற? இந்த பொண்ணு தான் உங்க பையனை காதலிக்கிறேனே ஃபோன் பண்ணாங்களா? எவ்வளவு வாட்டி வெயிட் பண்றது சார். அவர் சொல்லுவார் பார்த்தனா எங்க அப்பா அம்மா மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டாரு. எங்க அம்மா கிட்ட நீ அப்பா கிட்ட நீ சொல்லிடுங்க, உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிடுறேன். ஒரு டீல் வச்சுக்கலாம். மொபைல்ல இருந்து நம்பர் நான் எங்க மாமியார் அடிச்சுட்டு திட்டு வாங்கிட்டு தான் வச்சேன். எல்லாம் கம்முனு தானே இருக்கணும். நமக்கு காரியம் கம்முனு தானே இருக்கணும். பார்த்துப்பாங்கன்னு எங்க ஹஸ்பண்டே சொல்லிட்டாங்க. இதை ஃபாலோ பண்ணிட்டு இரு எல்லாம். லவ் மட்டும் தான் அவன் பண்ணிருக்கான். ஆமா சார். மீதி அவ்வளோ வேலையும் உங்க மருமகள்கிட்ட. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அம்மா அப்பா சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவனே கல்யாணம் பண்ண மாட்டான். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டியாப்பா அப்படின்னு சொன்ன பொண்ணு போய் காலை தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் நல்ல மருமகளா இருந்துச்சு. ஆனா மாமனார் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும். ஆனா என் காலெல்லாம் தொட்டு கும்பிடல. நீங்க எந்த ஊரு? நாங்க வந்து காரைக்குடி பக்கம். மருமக எந்த ஸ்டேட்? ஒரிசா. ஒரிசா. எங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அம்மா அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவன் எங்களுக்கு தெரியாம அவன் மேரேஜ் பண்ணிட்டு வந்தான். நான் போயிட்டு வரமா ஒரு மேரேஜுக்கு அப்படின்னா நாங்க எங்க போனாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவேன். என் காலை எதுவும் தொட்டு கும்பிட்டானான்னு எனக்கே ஞாபகம் இல்ல. போயிட்டு வரமாண்ணா மேரேஜ்மா ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். அப்புறமா ஒரு வாரம் எங்களுக்கு தெரியல. திடீர்னு ஊர்ல இருந்து போன் வந்துச்சு. நம்மள ஏதோ அவங்க பையனுடைய மேரேஜ் ஒரு போட்டோ இருக்கு அப்படின்னு. அப்படியே அழுகிற ரொம்ப நேரம் இல்ல எங்களுக்கு தெரியாம பண்ண. உனக்கு பிடிச்சிருந்தாலும் நாங்க அப்பாட்ட எப்படியாச்சும் சொல்லி பண்ணிருப்பேன்ல. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டியாப்பா அப்படின்னு சொன்னோம். ஏங்க நமக்கு கல்யாணம் பண்ணதான் தெரியலன்னா இவங்க மீன் குழம்பு மாத்துறதும் தெரியலங்க. மீன் சமைக்கிற டைம் ரோஸ்ட் பண்ணிட்டு குழம்பு வச்சுவாங்க. மை ஹஸ்பண்ட் மை குழம்பு சாப்பிட்டு இப்போ அவர் அம்மா குழம்பு பிடிக்காது, எனக்கு குழம்பு பிடிக்கும். எவ்வளவு நாளா? எவ்வளவு? அது வந்து இல்ல அப்பா அம்மா சமையல் பிடிக்கலன்னு சொல்லு. அம்மா சார் பிடிக்கும். அம்மா சமையல் தான் உனக்கு பிடிக்குமே எப்பவுமே. இப்போ அவங்க கூட இருக்கனால எனக்கு இப்போ இந்த மீன் குழம்பு எனக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க? யார் சமையல் பிடிக்கும் ஸ்ட்ரைட்டாக சொல்லு பாக்குறாங்க. எனக்கு வீட்டில் போய் குமரிடுவாய் சார். கல்யாணத்தை தான் எங்களுக்கு சொல்லலை. மீன் குழம்பு பிடிக்காம போனது நீங்க சொல்லலையே. இப்படி பண்ணா எப்படி சார்? எப்படி நீங்க இந்த ஒரு முடிவு சொல்லுங்க. யார் மீன் குழம்பு பிடிச்சிருக்கு? அவ்வளோ. ஒய்ஃப் வைக்கிறது நல்லா இருக்குது. அப்ப அம்மா வைக்கிற நல்லாவே இல்லை. இப்ப அம்மா சமையல் பிடிக்கும் ஊர் பூரா சொல்லுவேன். இப்ப அந்த பிள்ளை சமையல் தான் பிடிக்குது உனக்கு. ஆனா இது இருக்கிறதே கஷ்டமான வருஷம் வளர்த்தேன். 3 வருஷத்துக்குள்ள மாத்திட்டேன். சரி, உங்க வீட்டுக்காருக்கு யார் வைக்கிற மீன் குழம்பு பிடிக்கும்? நான் வைக்கிறதா பிடிக்கும். அவங்க அம்மா வைக்கிறது? இத்தனை குழம்பு வச்ச கைய கடைசியில காய்ச்சலுக்கு வைக்கிற ரசம்னு ஒருவேளை இப்படி இருக்குமோ? அங்கிட்டு ரசமே இல்ல போல் இருக்கு பாவம். அவளுக்கு ரசம் வைக்க தெரியாது. யாருக்கு? அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுனா யாருன்னு? அது என் மருமக தான். அப்படி சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு என்னமோ வாடனை என்ன கட்டவே இல்லைங்கிற மாதிரில இருக்கு.